விஜிபி மெரைன் கிங்டம்க்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் போனது. ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ தான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து தான் சரி போகலாம் அப்படின்ட்டு போனோம். நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க, என்ட்ரி கார்டு. அது நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஃபுல்லாக நம்ம வெளியில் வரும்போது கூட அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதனால அது பத்திரமா வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஜோன்ஸ் இருக்குது. போய் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபிஷ் தான் பார்க்குறோம். ரொம்பவே பெரிய ஒரு ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. என்னடா அது ஒருவேளை கண்ணாடியில் அந்த மாதிரி பெருசாக இருக்கான்னு பார்த்தா உண்மையிலேயே நல்ல ஒரு பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது. ஒரு ஃபிஷ்ஷுக்குமே அதோடைய நேம் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்து அதோடய ஃபிஷ் நேம் என்ன, அதனை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 ஜோன் சொன்னல, அதில் வந்து ரெயின் ஃபாரஸ்ட், டீப் சி, ஓஷன், மேங்க்ரோவ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் எல்லாமே தெளிவாக எழுதியிருக்காங்க. உள்ளேயுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு செட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. வீக்கெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வீக் டேஸ்லேயுமே எல்லா நாட்கள்லையுமே இருக்கும். டைமிங்ஸ் வந்து 9:30 to 7:30 to 8 அந்த மாதிரி இருக்கலாம். மெர்மெய்ட் ஷோ இருக்குது, அதனால் நீங்கள் போங்க சீக்கிரமாக அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம முதல்ல மெர்மெய்ட் ஷோ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அங்கே எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெர்மெய்ட் வந்து நம்ம தண்ணியில் வந்து நம்மளுக்கு ஹாய்லாம் சொன்னாங்க. இது அந்த மே மந்த் இருந்துச்சு. இப்போ இருக்குமான்னு சரியாக தெரியல. ஓகே, மெர்மெய்ட் ஷோ முடிஞ்சிடுச்சு. திருப்பி நம்ம பழைய மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாம். ஒரு ஃபிஷ்ஷுக்குமே அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்கிறதுனால நம்மளுக்கு இது என்ன, இதோடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு நம்மளால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். 5 டிஃப்ரெண்ட் ஜோனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சூப்பராக காமிச்சிருக்காங்க. குறிப்பாக டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர்ஸ்க்கு 90 சென்டிமீட்டர்லேருந்து 125 சென்டிமீட்டர் ஹைட்டில் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இந்த ஃபீடிங் டைம் அந்த ஷோ கூட பார்க்கலாம். ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுற டைமிங்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி போனோன்னா நம்ம நேரடியாகவே நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு சாப்பாடு போடுறத நம்மளால் நல்லா பார்க்க முடியும். அண்டு அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு இடத்துலையுமே நம்ம ரொம்ப நேரம் ஃபிஷ்ஷஸ் கூட நல்லா பார்த்து அதோட டீட்டெயில்ஸை கற்றுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. அது எல்லாமே ஒரே இடத்துல வந்துருக்கும். அது மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல என்னடா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பார்த்தா அப்போ தான் அவங்க வராங்க சாப்பாடு போடுறதுக்காக. நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இப்போ போடுறாங்க. ஆனால் அது நகரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும், போட்டுட்டாங்க. உள்ளே போனால் நம்மளுக்கு வெளியில் வர மனசு வராது. ஏன்னா பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். நீங்களும் இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த ஜோன் ரொம்ப பிடிக்கும், இல்லை எந்த ஃபிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறத விட அங்கே இருக்க மீன்களை பார்த்து நம்ம அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். வீட்டில் நம்ம சின்ன அக்வேரியம்லாம் வச்சு நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்த்து வருவோம். ஆனால் ஒரு நிறைய பெரிய பெரிய ஒரு அக்வேரியம் இருக்க மாதிரியான ஒரு செட்டப்பில் போய் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்கும். நம்ம ஒரு
ஃபிஷ்ஷோட டீட்டெயிலையுமே படிக்கிறதுக்கு, அதை நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, இதுக்கெல்லாமே கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க ஹைட்டு. அது எப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஈல் ஃபிஷ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு. கீழே இருக்குது. இப்போ தான் ஒன்று மேலே வருது. இந்த பிளேஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஜெல்லி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போனோம். நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா 70 மீட்டர் டீப் டனல் அக்வாரியம் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷார்க் ஃபிஷ்ஷஸ் பார்க்குறோம். நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 70 மீட்டர் டீப் டனலில் நம்ம போகும்போது மீன்கள்லாம் நம்மளுக்கு சுற்றி இருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். நிறைய ஷார்க் ஃபிஷ் பார்த்தோம். நிறைய விதவிதமான மீன்கள் வந்து இருக்குது. இந்த வழி வந்து நல்லா நீட்டமாக போய் நம்மளுக்கு அதுக்குள்ளேயே போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ் இது.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை.